மனிதனின் அடிப்படை தேவை, இன்றியமையாத தேவை உணவும் உடையும் என்பதை பார்த்து கொண்டிருக்கின்றோம். இலக்கியங்கள் மட்டுமல்ல, கல்வெட்டுக்கள் கூட இவ்வாறு குறிப்பிடுகின்றன. நிபந்தம் வைக்கும் பொழுது இது உணவிற்காகவும் உடைக்காகவும், புடவைக்காக, சோற்றுக்கும் புடவைக்கும் என்றெல்லாம் குறிப்பிடப்படுவதை பார்க்கின்றோம். காலந்தோறும் மனிதன் அடிப்படை தேவை அதுவாகத்தான் இருந்து வந்திருக்கிறது. எனக்கு எல்லோரையும் போல நானும் பிடிவாத மனசில் குணங்கள்லாம் வைத்து கொண்டிருந்தேன். நான் வேலைக்கு வந்த பொழுது 22 வயதும் இருக்கும் பொழுது எங்கள் கல்லூரியின் முதல்வர் அவர்கள், ஜிபி என்று எல்லோரும் அன்புடன் அழைக்கப்படும் திரு வெங்கடாச்சலம் அவர்கள், ஒரு ஃபாதர்லி ஃபிகர். அவர் ரொம்ப அழகாக வழிநடத்துவார். ஏதோ நிகழ்ச்சிக்கு எல்லோரும் கிளம்பி கொண்டிருந்தோம். நானும் கிளம்பி கொண்டிருந்தேன். வீட்டுக்கு போயிட்டு வர வேண்டுமா அம்மா என்று கேட்டார். எங்கள் குடும்ப நண்பர் கூட அவர், எங்களுக்கு நெருங்கிய குடும்ப நண்பர். இல்லை சார், இப்படியே வர வேண்டியதான்னு. இப்படி வரப்போறியா என்று கேட்டார். எந்த நிகழ்ச்சியும் நினைவில்லை எனக்கு. இப்படியே வரப்போகிறா என்று கேட்டார். வீட்டுக்கு போய் உடை மாற்றிக்கொண்டு வா என்றார். ஏன்னா 6:30 மணி தான் வீட்டுக்கு போய் உடை மாற்றிக்கொண்டு வந்தேன். அப்பொழுது மறுநாள் அவர் சொன்னார் என்னிடம் ஒரு அறிவுரையாக, உணவு என்பது நமக்காக, உடை என்பது பிறருக்காக. நாம் உடை மூலமாக போகின்ற இடத்தை கௌரவப்படுத்துகின்றோம் என்றார். பிரமித்து போனேன். ஓ, நான் நினைத்து கொண்டிருக்கோம் எனக்கு பிடித்த உடை என்று பேசி கொண்டிருக்கிறோமே நினைத்து கொண்டேன். இல்லையம்மா, ஒரு திருமண வீட்டுக்கு போகும்பொழுது அதற்குறித்தான உடையோடு தான் போக வேண்டும். ஒரு துக்க வீட்டுக்கு போகும்போது அங்கே போய் பட்டுப்படையை கட்டி கொண்டு போய் நிற்கக்கூடாது. ஒரு நிகழ்ச்சி, பொதுவான ஒரு நிகழ்ச்சிக்கு போகிறோம், ஒரு சொற்பொழிவு போகிறோம் என்றால் அதற்கு தகுந்த உடை இருக்கின்றது. நாம் செமினாரில் நாம் பேசப் போகிறோம்னா அதுக்கு தகுந்த உடை இருக்குது. இவ்வாறு அந்த இடத்துக்கு தகுந்த போல உடை உடுத்தி கொண்டு செல்ல வேண்டும் அம்மா. திரும்பவும் சொல்லுகிறேன்னு சொல்லிட்டு சொன்னார், உணவு நமக்காக, உடை பிறருக்காக என்று சொன்னார். அப்போது எனக்கு உரைத்தது அது. ஓ, இப்படி ஒரு பார்வை இருக்கிறதா அதற்கு என்று. அதிலிருந்து நான் எங்கு போவதென்றாலும் எந்த இடத்துக்கு போயிடுவோம் என்று போதும் யோசித்து பார்த்து கொண்டு உடையை தேர்ந்தெடுத்துக் கொள்வேன். அதுக்கு பிறகு தான் எனக்கு தோன்றியது. உணவும் அதே போல தான். உணவு நமக்காக சாப்பிடுகின்றோம். ஒரு 4 பேர் உட்கார்ந்துருக்கும் பொழுது அவர்களுக்கு பிடிக்குமோ, இல்லை அவர்கள் சாப்பிடவில்லையே, நாம் சாப்பிடலாமா, அல்லது அவர் கொஞ்சமாக சாப்பிடுங்கள் நம்ம நிறைய சாப்பிடலாமா, இதனை யோசிக்கவே கூடாது. எனக்கு எது பிடிச்சிருக்கோ அது, எனக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு, இதுதான் முறையே, இப்படி தான் சாப்பிட வேண்டும். இந்த சாப்பாடு கூட உடையும் தட்பவெப்பநிலை தகுந்த மாதிரி தான். நம்முடைய ஊரில் நம்முடைய வெப்பம் இருக்கிற ஊராக்கினாலே நமக்கு எப்பொழுதுமே பருத்தி ஆடைகள் தான் பொருத்தமானதாக இருந்து வந்திருக்கின்றது. நமக்கு அந்த செயற்கை இழை நூல்களெல்லாம் குளிர் பிரதேசத்துக்கான உடைகள், அதையெல்லாம் அவற்றையெல்லாம் நாம் கொண்டு விட்டோம். இப்பொழுது உடையினுடைய அமைப்புகள் நிறைய மாறிவிட்டது. ஏன் புடவை, ஏன் வேட்டி என்றால் வெப்பம், வேர்வை இருக்கும். ஆக சற்றே காற்றோட்டமாக உடை உடுத்தி கொண்டால் தான் சௌரியமாக இருக்கும் என்பதற்காக இப்படி காலை இறுக்கி பிடித்த உடைகள் எல்லாம் குளிர் பிரதேசத்துக்கானவை. இப்பொழுது உடையெல்லாம் யூனிவர்சலாக ஆகிவிட்டது. அதை பற்றி அதை பேசுவதற்கு தயக்கமாக இருக்கிறது. ஏனென்றால் உடனடியாக ஒரு பெரிய விவாதத்தை கிளப்பிவிட்டு விடுமோ என்று பயமாக இருக்கின்றது. என்னுடைய அனுபவத்தை மட்டுமே சொல்லுகின்றேன். அதிலிருந்து நான் இப்படி உடையை தேர்ந்தெடுத்துக்கொள்ள தொடங்கினேன். உணவும் அவ்வாறே நாம் எடுத்துக்கொள்ள தொடங்கினேன். ஏனென்றால் பிறத்திற்காக தேங்கக்கூடாது என்றும், அடுத்தவர் சாப்பிடவில்லை என்பதற்காக நான் சாப்பிடாமல் இருப்பதோ, அல்லது அவர்கள் சாப்பிடுகிறார் என்பதற்காக நாம் சாப்பிடுவதோ கூடாது. நமக்கு எது பொருத்தமோ அந்த பாதை உடை அணிய வேண்டும். நமக்கு எது உடம்புக்கு ஒத்துக்கொள்ளுமோ அப்படி ஒரு உடையை, நமக்கு பிடித்தமான உணவை சாப்பிட வேண்டும் என்பதெல்லாம் புரிந்து கொண்டேன். உடையை பொறுத்த வரைக்கும் நம்முடைய தட்பவெப்பநிலை மனதில் கொள்ள வேண்டும், போகிற இடத்தை நினைவு கொள்ள வேண்டும். அவர் சொன்னது போல போகிற இடத்தை கௌரவப்படுத்தினோம். ஆக உடையை பற்றி என்னுடைய சிந்தனை அவர் கூறிய பிறகு எனக்கு மாறியது. உணவு அடுத்த பதிவை பார்க்கலாம்.